கார்த்திகை தீபம் சீரியல் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இன்றைக்கி ஒரு சூப்பரான அப்டேட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இன்றைக்கி கார்த்திகை தீபத்தில் என்ன ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் தீபா 2 பேருமே சூப்பராக ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறாங்க. நம்ம ரம்யா. நம்ம தீபா ரம்யா கிட்ட தான் அந்த விஷயத்த ஒப்படைக்கிறாங்க. அதாவது ஃபோட்டோ எடுக்க சொல்லி, நீ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தானடி, நீயே ஃபோட்டோ எடு அப்படின்னு சொல்லி தீபாவுடைய ஃபோனை ரம்யா கிட்ட கொடுத்து ஃபோட்டோ எடுக்க சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ரம்யா அவங்க ஃபோனில் ஃபோட்டோவை எடுக்கிறாங்க. அதை உடனே டிலீட் பண்ணுறதுக்கு. நம்ம கார்த்திக்கும் தீபாவும் க்ளோஸாக நின்று ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஃபோட்டோ எடுக்கும் போதே நானே இவங்களுக்கு இப்படி ஃபோட்டோ எடுத்து கொடுக்குற நிலைமையில் இருக்கேனே சே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பில் ஃபோட்டோ எடுக்கிறாங்க நம்ம ரம்யா. அதுக்கப்புறம் தோல்லலாம் கை போட்டுக்கிட்டு சிரிச்சிட்டு இந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ரம்யாவுக்கு அந்த பார்க்குறதுக்கே பிடிக்கல, ரொம்ப ஒரு வயிற்றெரிச்சலோடு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தீபா இப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்களே, அதாவது கார்த்திக்கும் தீபாவையும் வீட்டுக்குள்ளே வந்த அன்னைக்கே கல்யாணம் ஆன 2 பேரும் பிரித்து வச்சுட்டாலே அப்படின்னு சொல்லி மைதிலியும் தீபாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நான் கார்த்தி அதாவது என்னோடய ஹஸ்பண்ட் கார்த்திக்கு என்னை லவ் பண்ணணும், அதுக்காக தான் நான் இப்படி சொன்னேன், இப்படி பிரித்து வைங்க அப்படின்னு சொல்ல சொன்னேன் அப்படின்னு சொல்லி தீபா ரம்யா கிட்டே சொல்லியிருப்பாங்க. அதை நம்ம மீனாட்சிக்கிட்டேயும் மைதிலிக்கிட்டேயும் சொல்கிறாங்க. அப்போது உன் காதலுக்கு தூதர் அந்த ரம்யாவா, இதுவும் நல்லா தான் இருக்குது, அவள் வயிற்றெரிச்சல் பட்டு சாவட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம மைதிலியும் மீனாட்சியும் இது ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரம்யாவை சொல்கிறாங்க, இந்த மாதிரி வேலை கூட நீ பார்ப்பியா, நீ பெரிய கம்பெனிக்கு முதலாளின்னு நினச்சேன், அது மட்டும் இல்லாமல் தீபாவுக்கு ஃப்ரெண்டு மட்டும் இல்லாமல் அவளுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு மாமா வேலை பார்க்குறியா அப்படின்னு கேட்காம அவங்கக்கிட்ட சொல்லாமல் சொல்லிடுறாங்க. இதே கடுப்போட வீட்டில் போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. வீட்டில் இருக்க எல்லா பொருளையும் போட்டு உடைக்கிறாங்க அவங்க வீட்டுக்கு. அங்கே ரியா என்னாச்சு ரம்யா, ஏன் இப்படியெல்லாம் நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது நான் தீபாவுக்கு கார்த்திக்கும் தீபாவை காதலிக்கிறதுக்கு நான் அவள் சொல்கிற விஷயங்களெல்லாம் கேட்குறேன். அதுவும் நான் கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தான் நான் அவள் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் அந்த வீட்டில் இருக்க மீனாட்சியும் மைதிலியும் ஓவராக பண்ணுறாளுங்க, நான் அவளுக்கு லவ் தூதராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லாமல் சொல்கிறாளுங்க அப்படின்னு சொல்லி என்னை அசிங்கப்படுத்துகிறாளுங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பில் வீட்டில் இருக்க எல்லா பொருளையும் போட்டு உடைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரம்யா கிட்ட ஏதோ ஒரு பிளான் வச்சு ரியா ரம்யா கிட்ட சொல்கிறாங்க. பட் அது என்ன பிளானாக இருக்கும் அப்படின்றத சொல்லலை. ரொம்ப சீக்ரெட்டாக சொல்லியிருந்தாங்க. அப்படி என்ன ஒரு சீக்ரெட்டான விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கெஸ்ஸிங்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் உங்களுடைய கெஸ்ஸிங்ஸை கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.